பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற இந்த புத்திர சுவிகாரத்தின் தகுதி நமக்குரியது அல்ல. இந்த தகுதி நமக்குரியது அல்ல. அன்பான தேவ பிள்ளையே, இந்த ராஜ்யத்தில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் எத்தனை விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவோ நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில பலவிதமான பொல்லாங்கான இருதயமுள்ள நம்மளை தேவன் ராஜ்யத்துக்காய் பிரித்தெடுத்தது, அழைத்தது, தெரிந்து கொண்டது நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. அவ கவனிங்க, அவள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரம் ஒருபோது நமக்குரிய ஸ்தானம் அல்ல. அது தேவன் ஈவாய் கொடுத்தது. ரோமர் 11வது அதிகாரத்தில் 14வது வசனம் முதல் வாசிக்க வேண்டாம், என்ன செய்திக்குள்ள போகல. ரோமர் 11-14வது வசனம் முதல் நம்ம வாசிக்கும் போது அங்கே பவுல் அழகாய் ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு. நல்ல ஒலிவ மர கிளைகளை தரித்து போட்டு காட்டு ஒலிவ மர கிளைகளாகிய நம்மை கொண்டு அங்கே ஒட்ட வைத்தாராம். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த நல்ல ஒலிவ மரமாகிய அந்த மரத்தில் இருக்கிற கிளைகளை தரித்து போட்டதற்கான காரணம் பெருமை, கீழ்ப்படியாமை, அகந்தை. நாளை கேட்டது போல இத்தனை வாட்டி நான் சொல்றேன், என்ன செய்ய மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க நடந்துகிட்டதுனால அந்த இஸ்ரவேல் ஜனமாகிய நல்ல ஒலிவ மர கிளைகளை தடுத்து போட்டு புறஜாதியாகிய காட்டு ஒலிவ மர கிளைகளாகிய நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒட்ட வைத்திருக்கிறார். அப்போ எப்பொழுதுமே நமக்குள்ளால ஒரு எண்ணம் இருக்கணும், என்னுடைய கிரியையினால் இந்த ஸ்தானத்தில் நான் இருக்கல, என்னுடைய கிரியையினால் இந்த இடத்துல நான் இருக்கல, என்னுடைய செயல்பாடுனால, என்னுடைய தாழ்ந்தினால, என்னுடைய காரியங்களால நாங்க இருக்கல, முழுக்க அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால ஒருபோது நமக்குள் பெருமை வந்து விடக்கூடாது, ஒருபோது நமக்குள் மேட்டுமை வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழுகிற நாட்கள்ல தேவனை நினைத்து கொண்டே வாழணும். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே, இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை எனக்கு கொடுத்தது, இவ்வளவு கிருபைகளை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ராஜ்யத்துக்கு என்னை அழைத்திருக்கிறேங்கிற நன்றி உள்ள உணர்வோடு வாழுகிற கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த நாள் செய்திக்கிறதாய் நம்ம கடந்து செல்லலாம். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்கள்ல அவர் ஊழியம் செய்யும் போது சத்தியம் கடினமாக இருந்தது. சத்தியம் சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கு புரியாத வண்ணமாக இருந்தது. ஆனபடியினால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி அவர் சத்தியத்தை ஊமைகளாய் வெளிப்படுத்தினார். கவனிங்க, ஒவ்வொரு ஜனங்களும் என்னென்ன காரியங்களை செயல்படுகிறார்களோ அந்த காரியங்களை எக்ஸாம்பிளாக வைத்து தேவன் ஊமைகளாக சத்தியங்களை வெளிப்படுத்தினார், எல்லாரும் புரிந்து கொள்கிற வண்ணமாக. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஊமைகள் கல்யாண விருந்தை குறித்து ஊமைகளை சொன்னார். கடல்ல வீசப்பட்டு மீன்களை வாழ்க்கொள்கிற வலைக்கு ஒப்பான ஊமைகளை சொன்னார். மட்டுமல்ல, பூமிக்குள் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை குறித்த ஊமைகளாக தேவன் பேசினார். மட்டுமல்ல, முத்துகளை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பனையாக ஊமைகளை ஆண்டவர் பேசினார். மட்டுமல்ல, கடுகு விதைக்கு ஒப்பனையாக, புளித்தமாவுக்கு ஒப்பனையாக, தோட்டக்காரர்களுக்கு ஒப்பனையாக, சாட்சி தோட்டத்துக்கு ஒப்பனையாக, இப்படி ஒவ்வொரு ஒப்பனையாக ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, ஜனங்கள் ராஜ்யத்தை குறித்து தெரிந்து கொள்ளும்படியாக, அது பரலோக ராஜ்யத்தின் அழைப்பை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அன்பான தேவச்சனமே,
இந்த சத்தியத்தை கேட்ட யூதர்களுக்குள்ளால தேவன் மேல ஒரு எரிச்சல் உண்டாயிடுச்சு. இந்த சத்தியத்தை கேட்ட யூதர்களுக்குள்ளால தேவனை எப்படியாவது பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று வகை தேடி பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் சதிசேயரும் பரிசேயரும் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வகை தேடி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாரும் வந்து சூழ்ந்திருந்தார்கள். இதை அறிந்த இயேசு இந்த வேதபாரகர்களுக்கும் இந்த சதுசேயர்களுக்கோ இந்த பரிசேயர்களுக்கோ இந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் ஒரு உவமை பேசினார். ஹல்லேலூயா. அந்த உவமை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 22வது அதிகாரம். மத்தேயு புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் இந்த நாளில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கலாம். இந்த மத்தேயு 22வது அதிகாரத்தின் ஒருவர் வாசிக்கலாம். 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரை. இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னாக்கி, யூதர்கள் திருமணத்தை ஆண்டவர் சுட்டி காட்டி இந்த காரியங்களை பேசுகிறார். யூதர்களுடைய திருமணம் யாருக்கு பேசுகிறார்னா யூதர்களுக்கு தான் பேசுறார். யூதர்கள் தான் வேத பாலகன், யூதர்கள் தான் பிரதான ஆசாரியர். இவர்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருனாக்கி, ஒரு கல்யாண விருந்து சாலை, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை நடத்தும்படியாக ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணினார். இப்போ இந்த கல்யாண விருந்து ஆயத்தமான உடனே என்ன நடந்திருக்கும்? எல்லா வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? இன்விடேஷன் கொடுப்பாங்க, அப்படிதானா? அதே போல இந்த ராஜா என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 15-20 நாட்களுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்தாரு? தம்முடைய ஜனத்துக்கு. யாரு தம்முடைய ஜனம்? இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம். தம்முடைய ஜனத்துக்கு இந்த ராஜா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துறாரு. இப்ப இன்விடேஷன் கொடுத்தாச்சு. திருமண நாட்கள் நெருங்கிடுச்சு. இந்த யூதர்களுடைய திருமணம் எப்படி நடக்கும்னா 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்கள் பயங்கர கோலகாலமா 7 நாட்கள் திருமணம் நடக்கும். பாருங்க, இந்த 7வது நாள் திருமணம். இந்த 7வது நாளுக்கு முந்தின நாள் 6வது நாள், அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள். யூத திருமணம் எப்படின்னாக்கி, பெண் வீட்டில் வச்சு திருமணம் இருக்காது, பெண்ணை அழைத்து கொண்டு வந்துடுவாங்க. நல்ல கவனிங்க. இப்ப திருமணம் முக்கியம் அல்ல, திருமண விருந்து தான் முக்கியம். இந்த திருமண விருந்து என்னைக்கு நடக்கும்னா, நாளைக்கு திருமணம்னா இன்னைக்கு நைட்டு நடக்கும். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அநேகருக்கு தெரியாது. என் வயசுல இருக்கிற அநேகருக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கல்யாணத்தை அன்னைக்கு விட அதுக்கு முந்தின நாள் போடுற சாப்பாடு பயங்கரமா இருக்கும். அதைதான் கல்யாணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கல்யாண விருந்து என்னைக்கு நடக்குதுனாக்கி, நாளைக்கு திருமணம், இன்னைக்கு நைட்டு கல்யாண விருந்து நடக்குது. இப்ப கவனிங்க, கல்யாண விருந்துக்கு இந்த ராஜா என்ன பண்றாரு? எல்லாம் ஆயத்தமாக்கிட்டாரு. விருந்துகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தம். திருமணத்துக்கு ஒருவனையும் காணவில்லை. நம்ம வீட்டுல ஒரு திருமணத்தை வச்சு திருமணத்தை அன்னைக்கு யாருமே வரலன்னு என்ன செய்வோம் பாருங்க? திருமண சாலை நோண்டி வழியணும், ஆனா திருமணத்தில் ஒருவனையும் காணல. இப்ப இந்த ராஜா தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, நீ போய் அழைக்கப்பட்டவர்களை திருமணத்துக்கு அழைத்து வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை, தன்னுடைய ஊழியக்காரர்களை, திருமண அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, ஆனா யாரும் வரலங்கிறதுனால மறுபடியும் அழைக்கும்படியாக இந்த வேலைக்காரர்களை அனுப்புகிறார். இப்ப கவனிங்க, வேலைக்காரர்கள் போகும்போது ஒருவனுக்கும் வரதுக்கு மனதில்லையா? ஒருவனும் திருமணத்துக்கு வரலையா? ஒருவனும் திருமணத்துக்கு வர மனதில்லையா? இப்போ இது ராஜா என்ன பண்றானா, மறுபடியும் 2வது சில ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். 2வது சில வேலைக்காரர்களை அனுப்பி, எப்படியாவது நீங்க போய் சொல்லுங்க, எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு விழுந்து ஆயத்தமா இருக்குது, கல்யாண சாலை நிரம்பி வழியும்படியாக அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வாருங்கள் சொல்லி மறுபடியும் அனுப்புறாரு.
இப்ப மறுபடியும் அனுப்பும்போது அதுல சில பேர் என்ன சொன்னானா, போக்கு சொன்னானா. சில பேர் நான் ஒரு வயலை வாங்கி இருக்கிறேன், நான் வேலைக்கு போகணும், இப்படி சில காரியங்களை போக்கு சொல்ல ஆரம்பித்தார்களாம். கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22:5. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. ஆனா இதே சம்பவத்தை ஆண்டவர் லூக்கா புஸ்தகத்தில் சொல்லும் போது அருமையா சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 14வது அதிகாரத்துல 17 முதல் வாசிக்கலாம். லூக்கா 14:17 முதல். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். வாருங்கள் என்று சொல்லென்று வேலைக்காரனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். சாக்கு போக்கு சொல்ல தொடங்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு வர விருப்பம் இல்லை, இப்ப சாக்கு போக்கு சொல்ல தொடங்கிட்டாங்க. அதுல ஒருத்தன் என்ன தெரியுமா சொல்றான், வாசி போக வேண்டாம், நேரம் இல்லை, நோட் பண்ணிடுங்க. ஒருத்தன் என்ன சொல்றானாக்கி, நான் வயலை வாங்கிட்டேன், அதனால என்ன செய்யணும், போய் பார்க்கணும். என்ன சொல்றான், நான் 5 ஏர்மாடை வாங்கிட்டேன், அதை என்ன செய்யணும், கொண்டு போய் அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த ஒரு குரூப் சொல்றாங்க, என்ன சொல்றேன்னா, நான் திருமணம் பண்ணிட்டேன், புதுசா ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன். நல்ல கவனிங்க, இவன் சொல்ற காரணம் எல்லாம் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. என்னன்னா, புதுசா வீடு வாங்கினவனா அது கேட்டு, புதுசா வயலை வாங்கினவனா அது கேட்டு, புதுசா பொண்ணு கட்டினவனா அது கேட்டு, அவனை எங்க கூடாது, யுத்தத்துக்கு கூடாதுன்னு இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, யுத்தத்துக்கு மேல வர வேண்டாம், யுத்தத்துக்கு. இப்போ இவன் யாருன்னா இஸ்ரவேல் இல்ல, இவனுக்கு பைபிள் தெரியும் இல்ல, இவன் ஏற்கனவே படிச்சுட்டான். என்ன, கல்யாணம் பண்ணா யுத்தத்துக்கு போக வேண்டாம், புதுசா வீடை கட்டினா யுத்தத்துக்கு போக வேண்டாம். இப்ப அங்க யுத்தத்துக்கு போக கூடாதுங்கிற ரீசனை எங்க வந்து சொல்றான் பாருங்க, கல்யாண வீட்டுக்கு சொல்றான். கூப்பிட்டு யுத்தத்துக்கு இல்ல, ஐயா வா கல்யாண வீட்டுக்கு வாயா, நல்ல சாப்பாடு, நல்ல எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இவன் இதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். என்ன ரீசன் சொல்றான், நான் திருமணம் பண்ணியிருக்கேன், நான் 5 ஏர்மாடை வாங்கி இருக்கிறேன். சிலர் சர்ச்சுக்கு பிடித்த பிரசங்கியார் இல்லைனாலும் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, சாக்கு போக்கு. சிலருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தாலும் ஏதாவது பார்ட்ஸுக்கு போன் பண்ணி ஏதாவது சாக்கு போக்க சொல்லிடுவோம்ல. இந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பல சாக்கு போக்குகளை சொன்னாங்களாம். வசனம் சொல்லுது, அந்த 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:5. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். நல்ல கவனிங்க. இப்போ இந்த கொலை செய்தது யாரு கேட்டீங்கன்னா, புறஜாதிகள் அல்ல, அடுத்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், தம்முடைய ஜனம். இப்ப வர்றவெல்லாம் என்ன சொல்றான், ஐயா உனக்கு கல்யாணம் விழுந்து ரெடியா இருக்கு, வாயா வாயா வாயான்னு அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்களாம். இது வேற யாரையும் குறித்து ஆண்டவர் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு, பிரதான ஆசாரியனுக்கு வேதபாரகருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன செய்தாங்களாம், அவமானப்படுத்தினார்களாம், அடித்தார்களாம், கொலை செய்தார்களாம். தொடர்ந்து வசனம் சொல்லுது, இதை அறிந்த எஜமானன் அந்த ராஜா கோபம் அடைந்து சேனைகளை அனுப்பி அவர்கள் என்ன செஞ்சாதான் கொண்டு போட்டார், அவர்களை சுட்டரித்து போட்டார். நல்ல கவனிங்க. இதே மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 37வது ஒரு வசனம் சொல்லுது, எருசலேமே 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 2 வாட்டி என்ன சொல்றாரு, 2 ராஜ்யமா இருக்குது. ஒன்னு இஸ்ரவேல் ராஜ்யம், ஒன்னு யூத ராஜ்யம்.
அதனால ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, மறுபடி விருந்துக்கு வா, ராஜ்யத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி என்னுடைய ராஜ்யத்துல உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது, என்னுடைய விருந்துல உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது, இந்த கல்யாண வீட்டுக்கு அழைப்பை கொடுக்க முடியாது. நான் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், அவைகளை நீ என்ன செய்த? கல்லெறிகிறவளே. கல்லெறிந்து கோழி தன் குஞ்சுகளை, பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அடுத்த வசனம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த ராஜா தீர்க்கதரிசிகளை அழைக்க முடியாது போனவர்களை கொன்ற உடனே இந்த ராஜா என்ன பண்ணாரா? சேனைகளை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை கொண்டு போட்டாராம். என்ன சொல்றேன், ஆண்டவர் என்ன இந்த ஊமை மூலமாய் சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு மறுபடியும் அழைப்பை கொடுத்து இஸ்ரவேல் இதை ஏற்றுக்கொள்ளல, இஸ்ரவேல் அசட்டை பண்ணா, இஸ்ரவேல் இந்த திருமண விருந்துக்கு வராம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போக்கு சொன்னா, அது மட்டுமல்ல இப்படியே எத்தனையோ விசை நான் என் பக்கத்துல கூட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாக மறுபடியும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன். ஆனோ இஸ்ரவேலோ மனம் திரும்பல. அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றாரு. என்ன செஞ்சாங்களா? இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பும் போது என்ன சொல்லுவார்னா, நல்ல கவனிங்க, சீசர்களை அனுப்பும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாளத்துக்கு போங்கள். அது மட்டும் இல்ல, இயேசு ஊழியம் செய்யும்போது சொல்லுவார் தெரியுமா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. அவ கவனிங்க, இயேசு தேடி வந்தது யாரு? இஸ்ரவேல, நம்மளை அல்ல, இஸ்ரவேலை தேடி வந்தாரு. நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேல் என்ன செஞ்சானா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய துணியம் கொண்டான். இந்த வேத பாதைய பரிசெய்ய சதுசெய்ய யூதை அத்தனை பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க முடிவு பண்ணான். இந்த வசனத்தின்படி எல்லாரையும் கொன்னார்கள் சொல்லப்படுதில்லை, அதே போல இயேசு கிறிஸ்துவை அழைக்க வந்தாரு. யாரை அழைக்க வந்தார்னா, இஸ்ரவேலை விருந்துக்கு அழைக்க வந்தாரு. இயேசு கிறிஸ்துவையும் கொன்னுட்டாங்க. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும் போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் படிந்த வஸ்திரத்தை ரோமர்கள் தமக்கென்று பங்கிட்டுக் கொண்டார்களாம். இப்ப கவனிங்க, இந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? இஸ்ரவேலின் வஸ்திரம். இஸ்ரவேலின் வஸ்திரத்தை யாரு பங்கிட்டு கொண்டாங்கன்னா, ரோமர் பங்கிட்டு கொண்டாங்க. இதை ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் அந்த காரியத்தில் எழுதி வச்சிருக்காருனாக்கி, எப்ப இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சாங்களோ, எப்ப அந்த வஸ்திரம் ரோமர்களாகிய புறஜாதிகள் கையில பங்கிடப்பட்டுச்சோ, அந்த நிமிஷம் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு நேராய் கடந்து வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா! இங்க ஆண்டவர் ஆழமான சத்தியத்தை வச்சுட்டாரு. அவருடைய இஸ்ரவேலின் வஸ்திரத்தை பங்கு போட்டது கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோமர்கள். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னல்ல, இந்த இடம் பாழாக்கப்படும் உங்களுக்கு ஐயோன்னு சொன்னல்ல, அதுபடி இயேசு கிறிஸ்து மழித்து கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு பின்னாடி ரோம அரசால் ஏரோதால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் துரத்தப்பட்டார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் விரட்டப்பட்டார்கள். இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள்ளால இஸ்ரவேலால இருக்க முடியல. பாருங்க, மறுபடி அந்த கல்யாண விருந்து அசட்டை பண்ண ஒரு இஸ்ரவேலும் கூட இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியல. ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்டது மட்டுமல்ல, எருசலேம் ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது. கிபி 70ஆம் ஆண்டுல யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்ப கவனிங்க, தொடர்ந்து அங்க வசனம் சொல்லுது, அந்த 6:7 வாசிங்க. மத்தேயு 22:6-7. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து
அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுட்டெரித்தான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் நல்லா கவனிங்க, காணப்படுகிற யாவரையும் இஸ்ரவேலை துரத்தியாச்சு, இஸ்ரவேலை சுட்டரித்தாச்சு, இஸ்ரவேல் ஸ்தானத்தை இழந்துட்டான், தகுதியை இழந்துட்டான், இஸ்ரவேலை ஆண்டவர் கொன்னுட்டாரு, இஸ்ரவேல் துரத்திட்டாரு, இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டாச்சு. இப்ப ஆனா இங்க என்ன இருக்குது? விருந்து ஆயத்தமா இருக்குது. இப்ப விருந்து சாப்பிடுறதுக்கு ஆள் வேணும். கல்யாண வீட்டுல என்ன ஆயத்தமா இருக்குது? விருந்து ஆயத்தமா இருக்குது. இப்ப விருந்து சாப்பிடுறதுக்கு ஆட்கள் வேணும். இப்ப இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் வேலைக்காரர்களை அழைத்து நீங்கள் போய் என்ன செய்யணும்? வழியில அங்கங்க சந்தில, அங்கங்க மூலையில, அங்கங்க முக்கில நிக்கிற ஒவ்வொருனையா என்ன செய்ய? கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. நல்லா கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களுக்கு பின்னாடி யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்னாடி மறுபடியும் யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உலகம் முழுதும் சிதறப்பட்டு போனார்கள். இந்த உலகம் முழுதும் சிதறப்பட்டு போனாங்கல்ல, உலகம் முழுதும் அப்பதான் புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 46வது வசனத்தை ஒரு வாசிங்க. இங்க பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு போகும்போது யூதர்கள் இவர்களோடு வந்து தர்க்கம் பண்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? வாசிக்கலாம் 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரவானாய் தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறச்சாதியாரிடத்தில் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, யூதர்கள் அசட்டை பண்ணினால, யூதர்கள் இந்த விருந்தை அசட்டை பண்ணினால, யூதர்கள் தேவ சமூகத்துல, அந்த ராஜாவுடைய சமூகத்துல அந்த ராஜ போஜனத்தை, அந்த ராஜ விருந்த, அந்த ராஜ அழைப்ப, அந்த ராஜா கொடுத்த அந்த சாப்பாடு அசட்டை பண்ணினால யூதர்கள் துரத்தப்பட்டார்கள், யூதர்கள் விரட்டப்பட்டார்கள், யூதர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். ஆனா அதற்கு பதிலாக அதற்கு பிற்பாடு விருந்து ஆயத்தமாக இருக்கிறபடியினால் அன்பான தேவ பிள்ளையே, இந்த அழைப்பு யாரை நோக்கி வந்ததுன்னா புற சாதிகளாகிய நம்மை நோக்கி வந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒருபோதும் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் நாம் அல்ல. ஏன்னா சீசர்கள்ட்ட மறுபடி இந்த ராஜா சொல்றாரு, அழைப்புக்கு இஸ்ரவேலர்கள், அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். ஆனபடினால இங்க விழுந்து ஆயத்தமா இருக்குது. நீ வழியிலையோ சந்திலையோ வீதிலையோ எங்கெங்க போய் யாரெல்லாம் கூட்டிட்டு வர முடியுமோ நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, என்னுடைய கல்யாண வீடு நிரம்பணும். அப்படி இந்த ராஜா சொன்ன உடனே இந்த ராஜாவுடைய வேலைக்காரர்கள் 4 புறமும் கிளம்பி போனாங்களாம். போய் எங்கெல்லாம் ஆட்கள் கூடி நின்னாங்களோ அங்கெல்லாம் போய் அழைத்து வந்தாங்களாம். அழைத்து வந்தவங்க எல்லாம் யாரு தெரியுமா? நல்லாரையும் பொல்லாரையும். அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம் 22ல. அழைத்து வந்தது இல்லை யாருன்னா நல்லாரையும் பொல்லாரையும். அந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. நல்ல கவனிங்க, இந்த நல்லார் பொல்லார் யார் தெரியுமா? இந்த நல்லார் பொல்லார் யார் தெரியுமா? நம்ம. நல்ல கவனிங்க, இந்த அழைப்பு யாரை நோக்கி வந்தன? வழியில நிக்கிறவன. வாழ வழி தெரியல,
இனி அடுத்து எங்க போகணும் தெரியல. கைவிடப்பட்டவன், திக்கற்றவன், வாழ வழி தெரியாம நிற்கிறவன், குருடு. ஏன்னா லூக்கா 14வது அதிகாரத்துல 21, 23 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய். நல்ல கவனிங்க, தெருலையும் வீதியில நிற்கவன் எவன் நிற்பான்? எல்லாராலும் கைவிடப்பட்டவன், கடன்காரன், வாழ வழி தெரியாதவன், திக்கற்றவன், எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், உறவுகளால் கைவிடப்பட்டவன், என்னடா செய்ய இனி அப்படின்னு இனி அடுத்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கை என்னன்னு எதிர்காலம் தெரியாம நிற்கிறவன். தொடர்ந்து வாசிங்க. நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் யாருக்கெல்லாம் அழைப்பு வருது பாருங்க, இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். யாருக்கெல்லாம் அழைப்பு வருது பாருங்க, எல்லாம் நமக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த 2வது அழைப்பு இஸ்ரவேல் போயிட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, இஸ்ரவேல் போயிட்டான். 2வது அழைப்பே நமக்கு தான். அப்ப பாருங்க, அழைக்கப்பட்டவன் அவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். இப்ப சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். எப்போதுமே அழைக்கப்பட்டவர்களை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாங்க விசேஷம். நீங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, யாரை தெரிந்து கொள்றானா, எவன் வாழ்க்கையில நொந்து போய் இனி வாழ்க்கை இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரோட்டில் நிற்கிறானோ அவனை அழைச்சிட்டு வர சொல்றேன். அதான் சொன்னேன், இந்த வாழ்க்கை நம்முடைய கிரியினால் அல்ல, அவருடைய கிருபையினால் வந்த ஈவு. அவன் பார்த்தவனா இல்லாதபடியினால அந்த நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளை தரித்து போட்டு இந்த காட்டொலிவ மரமாகிய எண்ணெய் கொண்டு அதை ஒட்ட வைத்து விட்டான். ஹல்லேலூயா. ஆனா ஒருபோதும் நன்றி மறக்க கூடாது. ஏன்னா நான் வழியில வாழ வழி தெரியாம, இனி என்ன செய்வதுன்னு தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம, முட்டுச்சந்திலையும் மூல முடுக்கலையும் ரோட்டு வீதியிலையும் டீக்கடை தெருக்களிலும் வட்டமாநாடு மேசையை போட்டு வெட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருந்த நம்மளதான் அழைச்சாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா திரளா ஜனங்க வந்தாச்சு கல்யாண வீட்டுக்குள்ள. வந்தவெல்லாம் யாரு? திக்கற்றவன், கைவிடப்பட்டவன், உறவுகளால் வெறுக்கப்பட்டவன், நண்பர்களால் துரத்தப்பட்டவன், சொந்த பந்தங்களால் வெறுக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு எல்லாத்தையும் நீ கூட்டிடுவான்னு சொல்லி ராஜா கட்டளை இட்டுட்டாரு. இப்ப ராஜாவுடைய கட்டளைக்கு இணங்கி வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கங்கா போய் எவெல்லாம் திக்கட்டவனோ, எவெல்லாம் கைவிடப்பட்டவனோ, எவெல்லாம் வழி தெரியாதவனோ அவனெல்லாம் கூட்டு வந்தாங்க. நம்ம வாசிக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி சீசர்கள் எழும்பி பூமியின் எல்லையெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்களாம். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா. இதுதான் புறஜாதி அழைப்பு. நமக்கு எப்படி அழைப்பு வந்துச்சு? புறஜாதி அழைப்பு. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, கல்யாண வீட்டுக்குள்ள வந்தாச்சு விருந்து சாப்பிடும்படியாக. நம்ம எல்லாம் எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? ராஜாவுடைய சமூகத்துல அவரோடு உட்கார்ந்து விருந்து சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப வசனத்தின்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ரோட்ல நின்னவன், வீதியில நின்னவன், தெருவில் நின்னவன், கடைக்காரை எல்லாவனும் எங்க வந்துட்டா? அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டான், ராஜா வீட்டுக்குள்ள வந்துட்டான், கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டான், விருந்து சாப்பிட வந்துட்டான். நமக்கு இன்விடேஷன் இல்லை, நமக்கு அழைப்பு இல்லை, தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. ஹல்லேலூயா.
இப்ப உள்ள வந்தாச்சு. இப்ப உள்ள வந்து எல்லாம் கசன்னு நிக்குது, சாப்பிடுறதுக்கு ரெடியா. ராஜா வந்த உடனே என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்ப ராஜா வந்து பார்க்கும்போது அங்க ஒருவன் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தான. ஹல்லேலூயா. ஒருவன் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்ல. இந்த ராஜாவோட கூப்பிட்டு கேட்டார், சிநேகிதனே, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்க? நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் உள்ள எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்டார். பாருங்க, கல்யாண வஸ்திரம் இல்ல ஒருதன்ட்ட. அது எப்படிங்க? ரோட்ல இருந்து வந்தவன் எப்படி ரோட்ல நின்னவனே கூட்டு வந்தாரு, அவன்கிட்ட எப்படி கல்யாண வஸ்திரம் இருக்கும்? அவன் ஒருவேளை பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை ஏதாவது கடனாளி வீட்டு முன்னாடி கடன் வாங்குறதுக்காண்டி காவல் நின்றுக்கலாம். ஏதோ ஒரு கிழிஞ்ச சட்டை, ஏதோ ஒரு அழுக்கு சட்டை, ஏதோ ஒரு நாற்றம் எடுத்த ஒரு சட்டை, ஒரு அசிங்கமான சட்டையை போட்டு நின்றுப்பான். இவதான் ரோட்ல போறவனையும் வந்தவனையும், வந்தாரையும் போனாரையும், நல்லோரையும் பொய்யோரையும் எல்லாரையும் தான் கூட்டு வந்துட்டாரு. அப்புறம் எப்படி நல்ல சட்டை இருக்கும்? நான் அந்த வசனங்கள் ஆரம்ப நாட்களை வாசிக்கும் போது, ஆரம்பத்தில் வாசிக்கும் போது, அதனால இந்த ராஜா பொல்லாத மனுஷன், ஒருத்தன்ட்ட வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி அவன் நினைச்சுட்டான் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளான இடத்துல போட சொன்னான். இப்ப கவனிங்க, இவர் வந்து கேட்கிறார், சிநேகிதனே, உன் கல்யாண வஸ்திரம் எங்கே? அப்ப ஏன் கேட்டிருப்பார்? நல்ல கவனிங்க, இல்லதான் தெரிஞ்சுக்கிடணும். யூத முறைமை திருமணம் எப்படி நடக்கும்னா, பொதுவாகவே நம்ம கல்யாண வீட்டில் பிச்சைக்காரன் வந்தானே உள்ள விடுறோமா, தர்மம் எடுக்கிற போதே சாப்பிட வாரான்னு வைங்களேன், சமபந்தியில் உட்காந்து சாப்பிட வைக்குமா? வெளியே 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 போய் நில்லு. சாதாரண நம்ம நடத்துற கல்யாணத்திலேயே ட்ரெஸ் நல்லா இல்லாம வந்தானா அவனை பந்தியில உட்கார வைக்க மாட்டோம், வெளியே அனுப்பிடுறோம். அது ராஜா வீட்டு கல்யாணங்க. எவ்வளவு தரம், எவ்வளவு உச்சிதம், எவ்வளவு குவாலிட்டியானது திருமணம். அந்த ராஜா திருமணம் நடத்தும் போது யூதர்கள் திருமண முறைமை எப்படி நடக்கும்னா, பாருங்க, ஒரு மூப்பர் வந்து முன்னாடி நிற்பார். அவர் என்ன செய்வார்னா, உள்ளால ஜனங்க வரும்போது கையில கொஞ்சம் ஒலிவ எண்ணெய் எடுத்து அவங்க தலைமையில வைத்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாழும், உமக்கு சமாதானம் உண்டாகட்டு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதை தாண்டி உள்ள வந்த உடனே அங்க அடிமட்ட வேலைக்காரன் தான் இருப்பான். அவன் என்ன செய்வானா, வர்றவங்களுடைய பாதரட்சை அவிழ்ப்பான். அவிழ்த்து, அதான் யோவான் சொல்லுவாரு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து. யோவான் பயங்கரமான தீர்க்கதரிசிங்க. அவனுடைய பெயர் என்னன்னா, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அந்த யோவான் சொல்றான், அவருடைய பாதரட்சையின் வாளை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அவ்வளவு தன்னை தாழ்த்தினான். நல்ல கவனிக்க, இந்த கல்யாண வீட்டில் முதல்ல உள்ள அடிமட்ட வேலைக்காரன் செய்வானா, செருப்பை கலத்துவானா. அடுத்தது ஒரு என்ன செய்வானா, காலெல்லாம் நீட்டா கழுவுவானா. யூத முறைமையின்படி கல்யாணம், காலெல்லாம் உள்ள கழுவுவானா. கழுவின பின்னாடி அடுத்தது உள்ள போகும்போது அங்க ஒரு ஆசாரியன் நின்றுட்டு இருப்பான். இந்த ஆசாரியன் என்ன செய்வானா, தண்ணி தொளிப்பான் எல்லாருக்கும் மேலையும். தண்ணியை தொளிச்ச பின்னாடி அடுத்தது உள்ள போகும்போது எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படும், கல்யாண வஸ்திரம். பாருங்க, ஒரு ராஜாவோடு போஜன பந்தி இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? எஸ்தர் புக்கில் பாத்தீங்களா? எஸ்தர் புக்கில் எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவை சந்திக்க போகும்போது ராஜ வஸ்திரத்தை அணிந்து செல்வாளாம். ஏன்னா ஒரு ராஜா முன்னாடி உட்காரணும்னா அதுக்குன்னு சில தகுதி இருக்குங்க, அதுக்குன்னு ஸ்தானம் இருக்குது, அதுக்குன்னு கனம் இருக்குது. அது எப்படி இத்தனை பேத்துக்கும் ராஜா வஸ்திரம் கொடுத்தானான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதில்ல? அங்கேயும் ஒரு கதை சொல்றேன், நல்ல கவனிங்க. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதாவது கல்யாண சாலை மாதிரி வஸ்திர சாலைன்னு ஒண்ணு உண்டு, ஒரு ஸ்டோர். அந்த வஸ்திர சாலைக்கு
விசாரணைக்காரர்களை வைத்திருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஒரு செய்தி எடுத்தேன், உல்தால் தீர்க்கதரிசியை பற்றி. உல்தால்னு ஒரு தீர்க்கதரிசி. இந்த உல்தாலுடைய கணவன் யாருன்னா அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன். சரி, இந்த வசனத்தை வாசிங்களேன். நல்ல கவனிங்க. 2 ராஜாக்கள் 10:22 தானே. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, நல்ல கவனிங்க, வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். பாருங்க, பாகாலின் பணிவிடைக்காரர்களுக்கு வஸ்திரம். இதே போல பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் உண்டு. என்னன்னா யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி, ஆசாரியர்களுக்கான வஸ்திரம் உண்டு, லேவியர்களுக்கான வஸ்திரம் உண்டு, மட்டுமல்ல மத குருக்களுக்கான வஸ்திரம் உண்டு, பணிவிடைக்காரர்களுக்கான வஸ்திரம் உண்டு, மட்டுமல்ல பாகாலை வழிபடுகிறவர்களுக்கான வஸ்திரங்கள் உண்டு, வேலைக்காரர்களுக்கான வஸ்திரங்கள் உண்டு, மட்டுமல்ல ராஜபோஜனத்தில் பந்தி இருக்கிறவர்களுக்கான வஸ்திரங்களும் உண்டு. வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவி ஆகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய், இந்த உல்தால் தீர்க்கதரிசியுடைய கணவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன். பாருங்க, இந்த மாதிரி சோறுகள் அங்கங்க இருந்துச்சு. அங்கிருந்து மொத்தமா ட்ரெஸ் எடுத்துவாங்க. இப்ப இந்த ராஜா என்ன பண்ணான்னா, உள்ளால வந்தவங்களுக்கு இந்த சுத்திகரிப்பு, என்ன சுத்திகரிப்பு, பாதரட்சை கலத்துக்கிறது, மறுபடி கால்களை கழுவுகிறது, மறுபடி தண்ணீர் தெளிக்கப்படுவது, மறுபடி பாதரட்சை தொடுப்பது, மறுபடி வஸ்திரம், இந்த மாதிரி சுத்திகரிப்பு முடிந்த பின்னாடி அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படும். இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் அவன் என்ன செய்யணும்னா ராஜ சமூகத்துல விருந்துக்காக உட்காரணும், ராஜ போஜனத்தை புசிக்கணும். ராஜாவோட அப்பதான் உட்கார முடியும். ஏன்னா இந்த வந்தவனுக்கு ஒரு தகுதி வேணும் ராஜ சமூகத்தில் இருக்க. அதற்காக அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்க ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவன் மட்டும் என்ன செஞ்சிட்டானா, வஸ்திரத்தை தொலைத்து விடவில்லை, அல்லது வஸ்திரம் கிழிந்து போகவில்லை. ஏன்னா ராஜா கேட்கிறாரு, சிநேகிதனை, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா எப்படி உள்ளே வந்தான்னு கேட்கும் போது, இவன் ஒருவேளை வஸ்திரத்தை தொலைச்சிட்டானா என்ன சொல்லியிருப்பான், ஐயா நான் வஸ்திரத்தை தொலைத்து விட்டேன். அல்லது ஒருவேளை வஸ்திரம் கிழிந்து போயிடுச்சுன்னு வைக்கலாம், என்ன சொல்லியிருப்பான், ஐயா நான் வஸ்திரம் கிழிந்து போய் விட்டது, ஏதாவது ரீசன் சொல்லியிருப்பான்ல. இவன் ஒண்ணுமே சொல்லலையா, பேசாம இருந்தான். அப்ப நல்ல கவனிங்க, இவன் இந்த வஸ்திரத்தை அசட்டை பண்ணிவிட்டான். இவன் இந்த வஸ்திரத்தை நிர்விசாரமாய் எண்ணி விட்டான். இந்த வஸ்திரத்துக்கான மேன்மை என்னன்னு தெரியல, இந்த வஸ்திரத்துக்கான கனம் என்னன்னு தெரியல, இந்த வஸ்திரத்துக்கான உச்சிதம் என்னன்னு தெரியல, இந்த வஸ்திரத்துக்கான ஸ்தானம் என்னன்னு தெரியல. ஆனபடினால இந்த வஸ்திரத்தை உதாசீனப்படுத்திட்டான். அவன் உதாசீனப்படுத்தினால, அவன் நிர்விசாரப்படுத்தினதுனால ராஜா சொன்னாரு, இவனை கையும் காலையும் கட்டி புறம்பான கீழிலே தூக்கி போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இதே போலதான் பாருங்க, புறஜாதி ஆகிய நமக்கு அழைப்பு வந்தது, தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததோட நமக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, சுத்திகரிப்பு உண்டாச்சு. ஆண்டவர் என்ன செய்தாரு, நம்மளை சுத்திகரித்தார். சுத்திகரித்து முடித்து அவர் என்ன செஞ்சார்னா, அவரே நம்ம மேல வந்து கிருபையாய் மூடிக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் கலாத்தியர் 3:27 வாசிக்கும் போது, நம்ம கிறிஸ்துவையே என்ன செஞ்சிருக்கோமா, ஆடையாய் தரித்திருக்கிறோம். வாசிக்கலாம் 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான உள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப பாருங்க, எப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோமோ அந்த கிறிஸ்துவின் வஸ்திரம் தான் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ
எப்ப சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவை தடுத்துக் கொண்டவர்களாய், கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்களாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய், கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் நம்ம சபைக்குள்ள, அந்த பந்திக்குள்ள, அந்த விருந்துக்குள்ள, அந்த கல்யாண சாலைக்குள்ள வந்தமோ அது முதல் நம் கிறிஸ்துவை சாயலாய் தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை எப்படி சொல்றோம்னா ரட்சிப்பின் வஸ்திரம். அப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது? நம்மளை சுத்திகரித்து நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த திருமண வீட்டுக்குள்ளால, இந்த ராஜாவுடைய சமூகத்துல, இந்த ராஜா வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம கிட்ட வந்து ராஜாவாகி இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த ஒருவனை பார்த்து, சிநேகிதனே, நீ வஸ்திரம் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய், உன் வஸ்திரம் எங்கே என்று கேட்டது போல இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் உன் ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கேன்னு கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? வேதம் சொல்லுது, அனுதினமும் அனுதினமும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணுமா? அப்ப நல்ல கவனிங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அன்பான தேவப்பிள்ளை, கிறிஸ்துடைய வருகை எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, என்னைக்கோ எப்பவோ எப்பொழுதோ கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தரித்தவர்களா நம்மளை நம்ம நிதானித்து பார்க்கிறோம். நம்மளை நாமே தியானித்து பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இப்ப எப்படி இருக்குது? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்குது? என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய ரட்சிப்பின் நீதி எப்படி இருக்குது? என்னுடைய ரட்சிப்பின் அன்பு, அந்த கிறிஸ்துவ சுபாவம், அந்த கிறிஸ்தவ கனி எனக்குள்ள இருந்து எப்படி வெளிப்படுது? ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து என்னை மூடி இருக்கிறாரா? கிறிஸ்து ஆகிய இயேசுவை நான் தரித்திருக்கிறவனாய் இந்த சமுதாயத்துக்கு நான் காமித்துக் கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி என் தேவன் இயேசு வந்து ஒரு கல்யாண வஸ்திரம், ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கேன்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியுமா? அன்பான தேவப்பிள்ளை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசட்டைத்தனமா விட்டுருச்சு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உதாசீனப்படுத்திருச்சு. கிறிஸ்துவோடு நடக்கிற அனுபவம் இல்லை. கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவின் நற்குணங்களை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவின் கனிகளை வெளிப்படுத்தல. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைச்சிருச்சு. ஆனா கவனிங்க, அங்க ஒருத்தன் கல்யாண வஸ்திரத்தை தொலைச்சதுனால விழுந்து சாப்பிட முடியல. ஆனா நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைச்சுக்கிட்டு சமபந்தியில உட்கார்ந்து இருக்கிறோம், திருவிருந்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல கவனிங்க, வஸ்திரத்தை தொலைச்சவன் அபாத்திரமாய் அந்த போஜனத்துல, அந்த ராஜ போஜனத்துல, அந்த ராஜ விருந்துல உட்கார கூடாதுன்னு சொல்லி அவனை தூக்கி எங்க போட்டார்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போட்டார். நாம ஒவ்வொரு நாளும் நிதானிக்கிறோம். நானும் திருவிருந்துல பங்கு பெறுகிறேன், நானும் கர்த்தருடைய அந்த சரீரத்தை புசிக்கிறேன், நான் கர்த்தருடைய போஜனமாகிய வசனத்தை புசிக்கிறேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த கிறிஸ்துவின் வஸ்திரத்தை, அந்த கிறிஸ்துவின் நற்குணத்தை, அந்த கிறிஸ்துவின் சாயலை, அந்த கிறிஸ்துவின் அந்த நறுமணத்தை நான் வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறேன். அன்பான தேவப்பிள்ளை, ஒருபோதும் அசட்டைத்தனமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. அங்க ஒருத்தன் வஸ்திரத்தை இழந்ததுனால அவனுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டான இடம் உண்டாயிடுச்சான். வசனம் சொல்லுது, அபாத்திரமாய் எவனாவது போஜனம் பண்ணினால்
அவன் ஆக்கினைக்கு தப்பான், அவன் ஆக்கினைக்கு தப்பான். அன்பான தேவ பிள்ளை, ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும், ஆண்டவரே உங்களை நான் தரித்திருக்கிறேன், உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்குள்ளது வெளிப்படுதா, உங்க ரட்சிப்பின் வல்லமை எனக்குள்ளது வெளிப்படுதா, உங்க ரட்சிப்பின் சாயல் எனக்குள்ளது வெளிப்படுதா. இப்படி ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை நிதானித்து 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 வாழுகிறானோ அவன் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தாங்க கிறிஸ்துவின் அந்த சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறான், அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்தவனாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் விருந்து சாலைக்குள்ள இருக்கிறேன், நான் தேவ சமூகத்துல தான் இருக்கிறேன், நான் தேவ சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, வஸ்திரத்தை இழந்து நீ சாப்பிட்டா அது சாபமாய் மாறும். வஸ்திரத்தை காத்துக்கொள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணுங்க. அதான் வேதம் சொல்லுது அனுதின ரட்சிப்பை குறித்து.